இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு 2ஆம் வாசகம் மிக அற்புதமான அரிய கருத்துன்னு சொல்லலாம். அந்த விஷயங்களை 2ஆம் வாசகத்தில் நிறைய நல்லா ஆழமாக பார்க்கலாம். யாக்கோபு, திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகம். இந்த நூல் தொடக்க கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. ஆதியிலே கிறிஸ்தவ மக்கள், அதாவது யூத கிறிஸ்தவர் மட்டும் கிடையாது, பிற இனம் அவங்க மதம் மாறி வராங்க இல்லைங்களா, அவங்களுக்காக எழுதப்பட்டது. அப்படி அந்த மக்கள் கிறிஸ்தவர்களாக எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தாங்க என்பது இதுலேருந்து சொல்லுவாங்க. தெளிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளிடைமலன்னு சொல்லுவாங்க. எப்படி வாழ்ந்தாங்கன்னா, பணக்காரர்கள் ஏழை மக்களை ஒடுக்கி வாழ்ந்தார்கள். பணம் மட்டும் போதும், அதாவது இந்த உலக மகிழ்ச்சி போதும், இந்த உலக இன்பம் போதும், அது நமக்கு போதுமானது. அதற்கு அடுத்தது, இந்த உலக செல்வம் நம்மை கடவுளை கொண்டு போய் சேர்க்காது, இந்த உலக காரியம் நம்மை கடவுளை கொண்டு போய் சேர்க்காது. இந்த எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. சம்பாதிக்கிறோம், செல்வ செழிப்பாக இருக்கிறோம், அப்படியே வாழ்ந்துடுவோம் என்ற எண்ணம் அவங்க மத்தியிலே நிலவியுது. சரிங்களா? இதுதான் முக்கியமாக படித்தது. அவங்களுக்கு நல்லா சம்பாதிச்சு சாப்பிட முடிஞ்சு போச்சு, வரணும் தேவை கிடையாது. அதை தானே பண்ணுறாரு இங்கே யாக்கோபு. சொல்ற ஒரு கடுமையாகவே சொல்கிறார், செல்வர்களே, உங்களுக்கு வரப்போகும் இழி நிலையை, அந்த வார்த்தையை கவனிக்கணும். இழி நிலையை நீங்கள் என்ன பண்ணுங்க, நினச்சி பாருங்க, அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் அட்டை பூச்சிகளால் அரிக்கப்பட்டு விட்டன. அப்போ எந்த அளவுக்கு அவன் பணம் பணம் பணம்னு வாழ்ந்து, இந்த உலக காரியம்னு வாழ்ந்து, இன்னும் சொல்லப்போனால் ஏழை எளிய மக்களை ஒடுக்கியிருப்பில்லை. யாருனாடா காசு பணக்காரன் தான்டா. ஏழை மக்களை அழித்து ஒழித்து அவங்கள்ட்ட பிடுங்கி இல்லையா, நீ அந்த இதை பண்ணி இந்த உலக காரியத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இந்த வார்த்தை கவனிக்கணும். செல்வர்களே, உங்களுக்கு வரப்போகும் இழி நிலையை நினைத்து அலறி அழுங்க. இன்னும் வாருங்க பார்ப்போம். உங்கள் செல்வம் அட்டை பூச்சிகளால் அரிக்கப்பட்டு விட்டன. நட்சத்திர ஏசபா சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். உங்கள் செல்வங்களை விண்ணுலகிலே சேர்த்து வையுங்கள். இங்கே சேர்த்து வைக்காதீங்க, பூச்சி பொருளாக அங்கே அரிச்சு போயிடும். அது இங்கே அந்த வார்த்தை இங்கே பார்த்தீங்களா, அரிச்சு போச்சு. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடிச்சி போச்சு. தங்கம் துரு பிடிக்குமா? துரு பிடிக்கும். எப்போ இந்த அதாவது கடவுள் செல்வம் தேவையில்லைன்னு சொல்லலை. செல்வத்தை வெறுக்கல. அவர் செல்வத்தை வெறுத்திருந்தால் அது சக்கையை வீட்டுக்கு எதுக்கு போகணும்? சக்கையை பணக்காரன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஏன் சொல்ற? கடவுள் செல்வத்தை வெறுக்கல, செல்வர்களை வெறுக்கல. அவர் அதாவது பணம்தான் முக்கியமான செருக்குடன் வாழ்ந்தவர்களை வெறுத்தார். நான் சொல்லணும், கடவுளுக்கு செல்வர்கள் எதிரி கிடையாது. பணம் போதும் என்று செருக்குடன் எவன் வாழ்ந்தானோ அவன் கடவுள் வெறுத்தார். ஆனால் இவங்க வாழ்ந்தாங்க தொடர்ந்து சபையில். நமக்கு இந்த உலக அன்பு போதும், உலக மகிழ்ச்சி போதுங்க, இவ்வளோ காசு வாங்க, நமக்கு என்ன சாமி அது இது நல்லது கேட்டது கடவுளுக்கு தேவையானது இல்லாத போதும், எதுக்கு தான் நமக்கு தேவை? அது அவசியம் கிடையாது. இந்த உலக காரியங்கள் நமக்கு கிடைச்சா அது போதும். அதைத்தான் நீங்கள் என்ன பண்ணுறாரு இங்கே யாக்கோபு கடுந்துரைக்குன்னு சொல்கிறார் பாருங்க பார்ப்போம். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துரு பிடிச்சிச்சு, அந்த துருவே உங்களுக்கு சாட்சியாக இருக்கும், ஜாக்கிரதை. இன்னும் கேட்ட பாருங்க பார்ப்போம். அது உங்கள் சதையை நெருப்பு போல அழித்து விடும். எப்படி உடம்பெல்லாம் மண்ணெல்லாம் அரிச்சிடுதோ அது மாதிரி இந்த துரு இதில் இந்த துருக்கள் உங்கள் உடம்பு சதையெல்லாம் அரிச்சு என்ன பண்ணும், உங்களை அழிச்சிடும். இந்த இறுதி நாளில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறீர்களே, பணம் தான் வேணும், பணம் தான் வேணும், பண்ட உலகக்காரன் இது அது 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 அது
இப்படி போய் பேயா அலைகிறீங்களே, கொஞ்சமாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக அலைகிறீங்களா நீங்கள்? கொஞ்சமாவது ஐயோ நம்ம தவறு செய்கிறோமே, கடவுளுக்கு கணக்கு சொல்லணுமே என்று அந்த இறைச்சத்தோடு இருக்குங்களா நீங்கள்? அந்த இறை பயம் உங்களுக்கு இருக்குதா? காசு 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 காசு, இந்த உலக வளம் இது வேணும் அதுவும், இப்படியே இந்த உலக மகிழ்ச்சிக்கே அலைகிறீங்களே என்று கடிந்து கொள்கிறாருங்க பாருங்க. இன்னும் உங்கள் வயலில் வேலை செய்த அவங்களுக்கு ஒரு கூலியை பிடிச்சிருக்கீங்களே ஐயா, ஏழை மக்களை இப்படியே ஒடுக்குவீங்க. ஏசப்பா சொல்லுவார் பாருங்க, உனக்கு கூட வேலை செஞ்சா அவன் பொழுது போகிறதுக்குள்ள அவன் கூலியை கொடுத்து அனுப்பு, ஏன்னா அவன் அதான் அவனுக்கு சாப்பாடு. அதனால் அப்படி உங்ககிட்ட உழைக்கிற மனுஷனுடைய நியாயமான 10 ரூபா கூலியில் 10 ரூபா கூலி அவனுக்கு கொடு, அதான் அவனுக்கு சாப்பாடு. அச்சு வாங்கி பொங்கி சாப்பிடுவான் போய் அவன். அந்த கூலியில் குறைச்சிட்டு கொடுக்குறியே பிடிக்கிறியே, நீ என்ன மனுஷன் நீ? அப்படி பிடித்து உங்களுக்கு செல்வத்தை சேர்த்து வைக்கணும் யார் சொன்னது? அப்படி சேர்த்து வைத்த செல்வம் துரு பிடித்து அழிஞ்சு சொல்ற அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு வந்து வெளி உலகம் மேலே அவ்வளோ மோகமாய் அவனுக்கு சொல்றாரு. இன்னைக்கு இன்னைக்கு பார்ப்போம், அந்த அவருடைய கூக்குரல் ஆண்டோட கேட்குது. படையோட ஆண்டோட அந்த குரல் போயிருக்குது இல்லையா, குரல் போயிருக்குது. ஆனால் நீங்கள் நீங்கள் இன்பமாக வாழ்ந்தீர்கள், கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். அது இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். அவருடைய உள்ளம் கொழுத்து போச்சு. அவங்க அந்த வார்த்தையை உள்ளம் எப்படிங்க கொழுத்து போகும்? இங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் உள்ளம் கொழுப்பேறி விட்டது. உடம்பு கொழுப்பேறிச்சுன்னு சொல்லலாம், உள்ளம் கொழுப்பேறிச்சுன்னா எந்த அளவுக்கு உங்களுடைய ஆன்மாவை நீ பாழ்படுத்துறன்னு பாருங்க. உள்ளத்தை எந்த அளவுக்கு பாழ்படுத்தி வச்சிருக்கேன்னு கவனிங்க. அவனுடைய வார்த்தை இன்னைக்கு 2ஆம் வசனத்தில் பாருங்க, இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள், கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். உங்களுக்கு அழிவு இருக்குதியா? ஆண்டவர் பதில் சொல்லுவாரு. நீங்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள், நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்தீர்கள். நல்ல மனுஷனை போய் குற்றவாளின்னு சொல்றீங்களே, யோசிச்சு பாருங்க. நல்ல மனுஷனை குற்றவாளின்னு சொல்லி உங்களுக்கு மனசாட்சி உண்டா? உங்களுக்காக உழைக்கிறான், உங்களுக்காக ஓடா போறான் மனுஷன், தங்கமான அவன் பார்க்கும்போது கையெடுத்து கும்பணும். அந்த மாதிரி நல்ல மனுஷன் என்ன பண்ணுங்க, நீங்க குற்றவாளின்னு தீர்ப்பு செய்றீங்களே, கொலை செய்றீங்களே. யார்? ஏசப்பா சொல்றாரு. நல்ல மனிதர் இல்லையா? அவன் இந்த கூட்டத்துக்கு நாசம் பண்றீங்களே நீங்க. இதைத்தான் மிக கடுமையாக கண்டிக்கிற பாருங்க. ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஏசப்பா சில கையெழுத்தார், மக்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க பாருங்க பாப்போம். இதே தான் டிட்டோவா என்ன பண்ணலாம், முதல் வாசத்தில் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு. என்னாகமும் 11வது அதிகாரம். மோசே படுகின்ற இந்த மக்கள்கிட்ட படுகின்ற டார்ச்சர்னே சொல்லலாம். அவர் எவ்வளவு வருத்தப்படுறாரு பாருங்க பார்ப்போம். ஐயோ கடவுளே ஏசப்பா, அவருடைய கொடுமையெல்லாம் நாம என்னன்னு சொல்றது, அதை ரசிச்சு அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த பகுதி வாசிக்கணும். ரசிச்சு மோசையுடைய பாசம் எப்படின்னா அப்படியே அப்படியே ரொம்பவும் இந்த இஸ்ரேல் மக்கள் மேல அவர் கொண்ட அன்புக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு என்ன பண்ணார் அவரு, இந்த மக்களை நேசித்தார். இந்த மக்களை அப்படியே 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 காவல் மாதிரி கூட்டு வந்தார். ஆனால் அந்த மக்கள் அவருக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க. 12வது வாசிக்கும் இல்லையா, நல்லவர்களை குற்றவாளின்னு தீர்ப்பிடுறீங்க நீங்க. இங்க மோசே பாருங்க பாப்பா, இஸ்ரேல் மக்களை அவரு என்ன பண்றாரு, காபந்து பண்ணி கடவுளுடைய அருத்துணையோட இல்லையா, எல்லா கஷ்டத்துல இருந்து என்ன பண்ற அந்த மக்களை ஆண்டோடைய ஆசிரியரை கையில கொண்டு மக்கள் காபந்து பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. பழக பழக பாலும் புளிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதை. சாப்பாடுகள் பட்டினி கஷ்டப்பட்ட மன்னா கொடுத்தாரு. ஆனால் அந்த மன்னா உணவை நிறுத்த பின்ன பாருங்க, எங்களுக்கு மன்னா உணவு வந்து எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு சலிப்பு தட்டி போச்சு, மன்னா உணவு எங்களுக்கு போர் அடிக்குது, இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு, எங்களுக்கு இறைச்சி வேணும், கறி வேணும் என்று இன்னும் சொல்றாங்க பாருங்க பார்ப்போம். நீ அடிமை வாழ்வில் தான் இருந்தாங்க எகிப்துல,
அந்த அடிமையில் உன் உரிமை வாழ கூட்டு வந்தாரே, சுதந்திரம் கொடுத்தாரே உனக்கு ஆண்டவர், அதை அவங்க கண்ணுக்கு படல. எகிப்தில் இருக்கும் பொழுது மீன் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், கொமுட்டிக்காய் சாப்பிட்டோம், கீரை சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டு சாப்பிட்டோம். எல்லாம் இப்போ ஞாபகம் வருது. அதெல்லாம் சாப்பிடாம எங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே தெம்புலாமல் போயிடுச்சு. மன்னாவை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. முணுமுணுக்கிறாங்க. மன்னா கொத்தமல்லி விதையை போன அது அதோட விதம் ஃபுல்லாக அங்கே நீங்கள் 11 வாசிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் சொல்லி மக்கள் என்ன பண்ணுறாரு? மக்கள் மோசவுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறாங்க. இந்த மனுஷன் போனது எப்படி போய் பொண்ணு தெம்பு இல்லாமல் வாய்க்கு ருசி இல்லாமல் நம்மளை போய் சாவடிக்கிறான் இருந்தாலு அப்படின்னு மோசவுக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க. மோசவுடைய பாசத்தை பாருங்களேன். அப்போ கடவுளுக்கு சின்னம் கொழுந்து விட்டு இருந்தது. அங்கே ஒரு நெருப்பு அங்கே எரிக்கி நிறைய பேர் சாகடிக்குது. அந்த வரலாறு வாசம் தெரியும் உங்களுக்கு. மோசையுடைய அந்த ஒரு பாசத்தை பாருங்க. அதாவது யாக்கோப் சொல்லுவார் இல்லையா, நல்ல மனுஷனுங்கள் நீங்கள் குற்றவாளி ஆக்குங்களே சொல்லுவார். இங்கே பாருங்க பார்ப்போம். அதாவது இயேசுவை புதிய மோசையை நம்ம சொல்கிறோம். இது பாருங்களேன். மோசை ஆண்டவரிடம் கூறியது இந்த பகுதி 11ஆம் அதிகாரத்தில் தொடக்க பகுதி. அது இன்னைக்கு வாசத்தை வந்து இந்த வாசத்தில் வரல, இன்னும் வாசித்து காட்டுங்க. நான் பாருங்களேன். மோசே ஆண்டவரிடம் கூறியது, அடியானுக்கு ஏன் இந்த கேடு? ஆண்டவரே, எதுக்கு ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க? எனக்கு எதுக்கு இந்த கடத்தை கொடுக்குற கேட்டு பாருங்க. ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இந்த மக்களின் எல்லா பலுவையும் என் மேலே சுமத்துட்டு எதுக்கே சுமத்திங்கன்னு சொல்லுங்க பாப்பேன். இந்த மக்கள் எல்லாருடைய பலுவும் என் தோளில் சுமத்தி கொடுத்தீங்களா? எப்படியா சுமந்து நான் நடக்கிறது? நான் கடவுளே, இது என்ன தாங்க கடவுள் தன்னுடைய அப்பாட்ட முறையிடுறாரு பாருங்க. மோசே சொல்ல பாருங்க, மக்களையெல்லாம் நானா கருத்தரித்து பெற்றெடுத்தேன். இதுங்க எல்லாரும் நானா பெற்று என் பிள்ளைங்களா அதுங்க நானா பெற்றெடுத்தேன். மோசையுடைய வார்த்தைகளை பாருங்க பார்ப்போம். மக்களையெல்லாம் நானா கருத்தரித்தேன், இவர்கள் நானா பெற்றெடுத்தேன். பாலுண்ணும் குழந்தையை போல இல்லையா, இவர்களை மார்போடு அவர்கள் முதலாளிய நாட்டுக்கு நான் கூட்டணும் போனேனே. இந்த மக்கள் இப்படி என்ன குறை சொல்லியே நாசம் பண்றாங்களே, இது சரியா ஆண்டவரே என்று அவர் முறையிடுகிறார். இந்த முறையீட்டை என்ன பண்றார்? கடவுள் கேட்கிறார். சரி, என்ன வேணும் மோசே உனக்கு? கறி கேட்குறாங்க. ஆண்டவரே, என்ன ஒரு வார்த்தை பாருங்க. பிள்ளைக்கு தேவையான யார் செய்வா? ஒரு தகப்பன் தான் செய்வான், ஒரு தாய் தானே செய்வா. ஒரு தாயும் தகப்பனாக அந்த மோசை தந்தைகிட்ட கேட்க பாருங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. ஆண்டவரே, படிக்கும்போது பைபிள் படிக்கும்போது அப்படி அதுக்குள்ளே அப்படி பயணம் பண்ணி படிக்கணும். கறி கேட்குறாங்க. ஆண்டவரே, கறி கேட்குறாங்களா? சரி, கொடுக்குறேன் போ, கொடுக்குறேன் ஆண்டோட வார்த்தை. சரி, மோசை என் பிள்ளை கேட்டான். என் பிள்ளை என்னுடைய மகன் மோசை. என் பிள்ளை சொல்லிட்டேன். சரி போ, எனக்கு எல்லாம் கோவலம் குறைஞ்சி போச்சு. கறி தானே உனக்கு, போ தரேன்னு சொல்லு, போ மகள்கிட்ட போய் சொல்லு என்று சொல்கிறார். மோசை கேட்குறாரு, எங்களுடைய படை வீரர்கள் லட்சக்கணக்கில் இருப்பாங்களா ஆண்டவரே? அவ்வளோ பொருளும் கறி, பெரிய ஆட்டு மந்தையை அடிப்பீங்களோ? இல்லை கடலில் இருக்கிற மீனெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி வந்துட்டு கொடுத்துருவீங்களோ என்று ஒரு குழந்தை ஆண்டவருடைய ஆசை இருக்கா. ஒரு சிறு பிள்ளைத்தனமாக சொல்கிறார் பாருங்க. இப்போ கொடுக்குறேன் என்று என்ன பண்ணுறாரு? இங்கே மோசையை அனுப்பிச்சு வைக்கிறார். இருந்தாலும் மோசையுடைய ஒரு பலு கடவுளுக்கு தெரிகிறது. சொல்கிறார் இல்லையா, இந்த மக்கள் நானா கத்தரிச்சேன், இந்த மக்கள்லாம் நான் தூக்கிட்டு போறேன் தனியாக ஒத்தையாளா. அப்போ இதை பார்க்க என்ன பண்ணுறாரு? சரி மோசை, நீ போயிட்டு என்ன பண்ண, ஒரு 70 பேரை உன்னுடைய கூட்டத்திலேருந்து ஒரு நல்லவங்களா நல்ல ஒரு மூப்பர்கள் நல்ல மனுஷனாக ஒரு 70 பேர் தேர்ந்தெடுத்து வைன்னு சொல்கிறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேருக்கு என்ன செய்யறாங்க? ஆண்டவர் இங்கே ஆண்டவருடைய அதாவது மோசைக்கிட்ட இருக்கின்ற ஆவியை கொஞ்சம் எடுத்து 70 பேருக்கும் கொடுக்குறார். அப்போ யோசிச்சு பாருங்க, மோசைக்கிட்ட ஆண்டவருடைய ஆசை எவ்வளோ இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் எடுத்து 70 பேருக்கும் என்ன பண்ணுறாரு? பகிர்ந்து கொடுக்கிறார். 70 பேரும் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிக்கிறார்கள். அவங்க என்ன பண்றாரு? அந்த 70 பேரையும் தேர்ந்தெடுத்து
கூடாரத்தை சுற்றி நிற்க வச்சிடறாரு. 2 பேர் மிஸ்ஸிங். அவங்க கூட கடவுளுடைய வீட்டை சுற்றி நிற்கல அவங்க. அவங்க பாளையத்தில் தங்கிட்டாங்க. ஏதோ வேலை போய் தங்கிட்டாங்க. அவங்க பேர் என்னது? எல்தாது, மேதாத். ஆனால் மோசேவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய ஆசி அவங்களுக்கும் போய் சேருது. அவங்க அந்த இடத்துலயே அவங்க என்ன பண்ணுறாங்க? இறைவாக்கினை உரைக்கிறார்கள். சகோதரர்களே, அதாவது இந்த உலக காரியம் என்ன பண்ணுறோம்? நம்ம மூழ்கி நல்லவைகளை அடையாளம் காண தவறிட்டோம். அந்த உலக காரியங்கள் ஒன்று தானே பொறாமன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் இங்கே இந்த வாசத்தில் குறிப்பிடுறாங்க பாருங்க பாப்போம். அவங்க அங்கே இறைவாக்கு உரைக்கும் பொழுது ஜோஷுவா உள்ளிட்டவர்கள் மோசையிலேருந்து குறை சொல்கிறாங்க பாருங்க. மோசே அங்கே இறைவாக்கு உரைக்கிறாங்க, போய் தடுங்க, போங்க. அது எப்படி அங்கே இறைவாக்கு குறைக்கலாம்? கோயில் சுற்றி தான் இந்த இறைவாக்கு, இங்கே தான் இதெல்லாம் இருக்கிறாங்க, அது எப்படி என்று மோசை கிட்ட ஜோஷுவா உட்பட குறை சொல்கிறாங்க. ஜோஷுவா உட்பட வந்து குறை சொல்கிறாங்க சில பேர். அது மோசையுடைய வார்த்தை. அதுக்கு இந்த வாசனை மைய வாசனமே அதான். இன்னைக்கு அனைவருமே இறைவாக்கினர் ஆக்கும்படி ஆண்டவரோட ஆசை எல்லாருக்கும் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். மோசையுடைய ஆவலை பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த உலக மக்கள் எல்லோரும் இறைவாக்கினர் ஆகணும். இந்த உலக மக்கள் எல்லோரும் கடவுளை புரிஞ்சுக்கணும். இந்த உலக மக்கள் எல்லோரும் கடவுளை குறை சொல்லாமல் வாழணும். இந்த உலக மக்கள் எல்லோருமே என்ன பண்ணணும்? கடவுளுடைய மீட்பு இடத்துக்கு ஏற்ப வாழணும். இந்த உலக மக்கள் எல்லோருமே எந்த குறைகளும் மகிழ்ச்சியாக கடவுளுடைய பிள்ளைகள் வாழணும். இயேசு அறிவிச்சு வாழணும். தீய பாதைக்கு போக மோசையுடைய பிறந்த ஆசை பாருங்க. அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. குறைக்கட்டும் என்ன அப்போ என்று மோசை அங்கலாய்க்கிறார். குறைக்கட்டுமே என்று. இதே போல ஒரு காட்சியைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு நற்செய்தியும் பார்க்குறோம். நற்செய்தி பார்க்க பாருங்க. நீங்கள் பாருங்க பார்ப்போம். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம். இயேசுவின் பெயரால் ஒருத்தன் பேய் ஓட்டிட்டு இருக்கிறான். ராமாயண கதை அந்த நூலிலே ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? இது ராமனுடைய செருப்பை பரதன் எடுத்துக்கொண்டு அதை வச்சு ஆட்சி பண்ணான்னு சொல்லிட்டு அதில் ஒரு வரி வரும் பாருங்க. தமக்கு மேலானுடைய செருப்பை வைத்துக்கொண்டு அதை ஆட்சி செய்வானுங்க. இங்க பாருங்க, தனக்கு மேலான் தான் இறைமகனாக நினைக்கும் அந்த இயேசு கிறிஸ்துவோட பெயரை பயன்படுத்தி ஒருத்தவங்க அற்புதம் செய்யலாம். அது இவங்களுக்கு பிடிக்கல. ஓடி வராங்க இல்லையா? யோவான் இயேசுவிடம் வந்து, போதகரே உங்க பேரால ஒருத்தவங்க பேய் ஓட்டுறான், போங்க தடுங்க. எதுக்கு தடுங்க? கொண்டு என் பேரால அவனுக்கு கெட்டது ஒன்றும் செய்யல, என் பேரை அவன் இழிவுபடுத்தல, நல்லதானே செய்யறான், செய்யட்டும் கொண்டு என்று ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். சகோதரர்களே, கடவுளுடைய பெயரால் நன்மை செய்ய இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மோசம் தான் எனக்கு ஆசைப்படுறாரு. இன்னைக்கு எல்லா மக்களும் கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கணும். எல்லா மக்களும் கடவுளுடைய பிள்ளையா இருக்கணும். எல்லா மக்களும் தீய வழி போகாதவங்களா இருக்கணும். இந்த கருத்தை தான் யாக்கோபு சொல்றாரு. இன்னைக்கு செல்வத்தை விண்ணுலகு சேர்த்து வைங்கயா, இந்த உலக காரியம் எதுக்குயா? ஏழை மக்களை பிடிங்க, அவன் கூலியை பிடிங்க, சொத்து சேர்த்து வச்சிருக்கிய, நீ சொத்தெல்லாம் அரிச்சு போயிடுங்க. நல்ல மக்களை குற்றவாளின்னு திருப்பிடுறிய, நீ திருப்பிடாதீங்க. இப்படிப்பட்ட இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, இதுதான் அவருடைய கோட்பாடு, இதுதான் அவருடைய திட்டம், இதுதான் கடவுளுடைய விருப்பமே தானே. இன்னைக்கு திருப்பாடல பாருங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவருடைய நியமங்கள் சரியானவை. ஆண்டவர் தப்பு சொல்ல மாட்டார். பாருங்க பாப்பா, இன்னைக்கு ஆண்டவர் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவருடைய கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. கண்களுக்கு ஒளி ஆண்டவர் சட்டமானது. இதுதான் நேர்மையான வாழ்வு, நீதியான வாழ்வு, பொறாமை இல்லாத வாழ்வு, மற்றவங்களை குறை சொல்லாத வாழ்வு. செல்வம் இந்த உலக செல்வத்திலேயே நிறைஞ்சு கிடக்கிற அந்த வாழ்வு தேவை கிடையாது. இதெல்லாம் ஆணுடைய வார்த்தை தான், அவர் சித்தம் தான். இது இந்த ஆணுடைய சித்தம் நம்மளே செயல்பட்டலாம், மகிழ்ச்சியை வாழலாம். இன்றைக்கு திருச்சம் சொல்றது தானம் தான் திருச்சம் சொல்றது. இன்னைக்கு
எனவே நாம் இந்த உலக காரியங்களை விடுத்து ஆண்டவருடைய சட்டத்திலே மகிழ்ச்சி கொள்ளும் பிள்ளைகளாக வாழ்ந்தால் நமக்கு நல்வாழ்வு நிச்சயம் உண்டு. கண்டிப்பாக சந்திப்போம்.